சொல்லுங்க, நான் எனக்கு திருநெல்வேலி போகணும், எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க எனக்கு முதல்ல பேச வாய்ப்பளித்த இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையின் சார்பிலே இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பரிசளிப்பு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் மரியாதைக்குரிய சந்திரன் அவர்களே, சிறப்பாக ஒரு அறக்கட்டளையை நிர்வகித்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எனது அண்ணன் மலைக்கண்ணன் அவர்களே, சிறப்பு உரை ஆற்ற வரைகின்ற நம்ம இந்த இனத்தோட ஒரு விடிவெளியிலே சொல்லலாம் ஒரு முக்கியமான அண்ணன் மல்லர் சுவாமிநாதன் அவர்களே, என்னோட சேர்ந்து குழந்தைகளை வாழ்த்து வருகை குறித்துள்ள சகோதரர் குமாரராஜா அவர்களே, சகோதரி லட்சுமி அவர்களே, இந்த அறக்கட்டளையின் அறங்காவலர்களே, குறிப்பாக ராஜேந்திரன், வடிவிக்கரசி, சொர்ணலிங்கம் மற்றும் ஏனைய நிர்வாகிகள், உங்கள் அனைவரும் பேரே எனக்கு சொல்லணும் விருப்பம் தான். இருந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி கலந்து கொண்டுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியோட நாயகர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய செல்வி காவியா ஜனனி அவரோட பெற்றோர்கள், அதே போல செல்வன் கவின் அவரோட பெற்றோர்கள், செல்வி கிருத்திகா அவர்களோட பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இதே போல ஒரு நிகழ்ச்சியில நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சமூக ரீதியாக ஒரு கல்வியிலே முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா என்பது அனைத்து பகுதிகளிலும் இந்த நேரம் நடந்து முடிஞ்சிருக்கோம். அப்படிதான் இல்லையா? நாம நம்ம குழந்தைகளை நாமளே பாராட்டலாம், யாரை பாராட்டுவாங்க? நாம பாராட்டணும். அப்போ அதை பாராட்டினாதான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பிள்ளைங்க நம்ம மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், ஒரு முயற்சி எடுத்து வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் கூட நாங்க லேட்டா இருந்தோம். ஆனா என்னோட கோரிக்கை இதே போல எல்லா வருடங்களும் எல்லா அறக்கட்டளை எல்லா நிறுவனங்கள் வைக்கிறவங்க எல்லாருமே இதை முன்னெடுத்து இதை கொண்டு போகணுங்கிறது என்னோட வேண்டுதல். இந்த முதல் முறையா நடந்துருக்கீங்க, அடுத்த வருஷம் நடத்துவீங்க. இருந்தாலும் கூட எல்லாருமே இதை செய்யும். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அறக்கட்டளைகள் எல்லா பகுதியிலும் இருக்கு. இன்னைக்கு மதுரையில நடந்துட்டு இருக்குன்னா, நான் திருநெல்வேலியில இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். பக்கத்துல இருக்க ராமநாதபுரத்துல இருந்து வராங்க. ஆனா இது மதுரையில உள்ளவங்க கலந்துக்கணும், திருநெல்வேலியில தனியா நடக்கணும், ராமநாதபுரத்துல தனியா நடக்கணும், அங்கங்க நடக்கணும், பிள்ளைகள் அங்கங்க போகணும். இதே போல எல்லாரும் அந்தந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகளை வாழ்த்தணும், அவங்களுக்கும் ஒரு ஊக்கப்படுத்தணும். அதனால நம்மளோட பிள்ளைகள் இன்னும் அதிகமாக படிக்க முடியும். படிப்பு கல்விங்கிறது முக்கியமானது ஒண்ணு. கல்வி இல்லாம வேற எந்த எதையும் நம்ம யோசிக்க முடியும். கல்வி முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு அடிப்படையானது கல்வி. கல்வியை ஒரு பெற்றுட்டான் அப்படின்னா அவன் சமூகத்துல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், அவன் குடும்பத்துல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், அவன் அந்த சமூகத்தை முன்னேற்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கல்விங்கிறது அடிப்படையான விஷயமா இருக்கு. கல்வியை முதல் தரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கள பாராட்டுறது மட்டும் இல்லாம இந்த பாராட்டுகள் அந்தந்த பகுதியில எல்லா பகுதியிலும் நடக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். அது நம்ம எல்லாருமே சேர்ந்து இது நம்ம தான் முடிவு பண்ணணும், நாம தான் நடத்தணும், நாம தான் முடிவு பண்ணணும். இதற்கு தொடர்ச்சியாக எப்படி விரிவுபடுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதனால இது ஒரு குழந்தைகளை வாழ்த்தக்கூடிய இடம் எல்லாம் கூட என்னோட கோரிக்கையை உங்கள்கிட்ட நான் நிர்வாகிகள் எல்லாருக்கும் நான் வச்சிருக்கிறேன். அதை நாம எல்லாரும், அதாவது நிர்வாகம் இங்க உள்ள நிர்வாகிகள் மட்டும் நான் சொல்லல, இது பல்வேறு பகுதியில் பல்வேறு அமைப்புகள் இருக்கு. தூத்துக்குடியா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், விருதுநகரா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் நம்ம இருக்கிறோம். சிவகங்கையில இருக்கிறோம், ராமநாதபுரத்துல இருக்கிறோம். அந்தந்த பகுதியில் நடத்தணும், அங்கங்க நடக்கணும். அது நிறைய விஷயங்கள் நடக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். பெற்றோர்கள் மேடையில் வரும். ஒரு குழந்தை இந்த அளவுக்கு படித்து வர வேண்டும் என்றால் அதுக்கு முதல் காரணம் அந்த ஆசிரியர். இரண்டாவது காரணம் பெற்றோர். இந்த பெற்றோருடைய வளர்ப்பு சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சாதனையை செய்ய முடியும். இல்லைன்னா அவங்க சாதனை அதெல்லாம் பண்ண முடியாது, சாத்தியமே கிடையாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தமிழ்நாட்டில் இருக்கிறபோது ஒரு கிராமத்தின் மூலையில ஒரு இடத்துல ஒரு விவசாயி கொண்டு வந்து அந்த வேலையை செய்து ஒரு தமிழ்நாட்டிலே முதலிடத்துல வருகிறது எவ்வளவு பெரிய விஷயம்.
அந்த பெற்றோர்கள நம்ம அனைவரும் எப்படி கரவசம் கொடுத்து பாராட்டுகிறேன். நீங்கள் அவங்க பெற்றோர்கள் மையத்துக்கு வரும். அடுத்து